எக் புர்ஜி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இது ஒரு செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பூண்டு பல்ல கொஞ்சமாக இஞ்சி தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான எக் புர்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.